ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் கொஞ்சம் காய் இருந்துச்சு, அதை தான் பறித்து வச்சுருக்கேன். இது வந்து மாடி தோட்டத்தில் இருந்தது. கொஞ்சம் கொத்தரங்காய் இருந்து பறிச்சிருக்கேன். காய் நல்லா நீள நீளமாக பெரிய பெரிய காயாக இருந்துச்சு. கூடவே கத்திரிக்காயும் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், வீட்டு தோட்டத்தில் கீழே வந்து பீக்கங்காய் ஒன்று காய்ச்சிருந்தது. நல்லா நீளமாக பெரிய காயாக இருந்துச்சு. அதையும் பறித்து வச்சுருக்கேன். இது வந்து இன்னொரு நாள் கொத்தரங்காய் கொஞ்சமும் சிகப்பு தண்டு கீரை இருக்குல்ல, செங்கீரை, அதுவும் இருந்தது. அதை பறித்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கே பாருங்கள், 2 பெரிய க்ரோ பேக்கில் கொத்தமல்லி தான் விதைச்சிருந்தேன். கொத்தமல்லி கொஞ்சம் முளைச்சிருக்கு, நல்லா தான் முளைச்சிருக்கு, சின்ன சின்னதாக இருக்குது. அதுலேயே இந்த குப்பைக்கீரை நிறைய முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த குப்பைக்கீரை வந்து அப்படி அப்படியே கிள்ளி கிள்ளி எடுத்துக்கிறேன். ஏன்னா வேரோட பறித்தோம் அப்படின்னா கொத்தமல்லியும் சேர்ந்து வந்துடும். அதனால் அப்படியே கிள்ளி கிள்ளி எடுத்துக்கிறேன். இதில் இருந்த களையெல்லாம் பறிச்சிட்டேன். இந்த ஒரு பேக்கில் இருந்த கீரை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. இந்த க்ரோ பேக்கில் இருக்கிற கொத்தமல்லி கீரை இனிமேல் நல்லா வளர்ந்துடும். இன்னொரு நாள் பீக்கிங்காய் ஒன்று இருந்து பறிச்சிருக்கேன்.